என்ன விரும்புறேன்னு எனக்கு தெரியும். நான் உன் சகோதரியோட வாழணும்னு தானே நினைக்கிறேன். அதுக்கு தானே இந்த ரெண்டாவது கல்யாணம். இல்லைன்னா எந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? அதுவும் தான் விரும்பாத ஒருத்தனை. அது சரி, அதையே நடக்காது. நான் விரும்பின பொண்ணு என்ன விரும்பலையே. ஏன்னா என்னோட உண்மையான அன்பு. நான் எப்பவும் உங்களை என் சகோதரியோட புருஷனா தான் பார்த்திருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசினது, உங்ககிட்ட நடந்துகிட்டது, இதெல்லாம் நான் உங்களை விரும்பின மாதிரி உங்களுக்கு தோணி இருந்தாது என்னோட தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? மன்னிப்பு கேட்கறதால நீ செஞ்சதெல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறியா? என்னோட இதய துடிப்புக்கு நீ என்ன பதில் சொல்ற? அது எவ்வளவு நாளா எப்படி தவிச்சது தெரியுமா? அன்புனா என்ன? நான் உன் மேல வச்சிருக்கிறதா அன்பு. நான் அந்த அன்பு மேல ஆணையா கேட்கிறேன். நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட கேட்கிறேன். நான் உன் கூட வாழ்நாள் பூரா ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ன ஆகிறது ராதிகா? எனக்கு தெரியும். என்னோட இந்த காயத்துக்கு மருந்தே இல்லை. இந்த உலகம் பூரா கேட்டாலும் யாராலையும் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இப்ப எனக்காக ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் என்னோட அன்பை தொட்டு உணரலாமா? அதுல ஏதாவது தப்பு வருமா? இல்லை, இது வரைக்கும் நீ எனக்கு எதுவுமே கொடுத்தது இல்லை. ஆனா இன்னையோட நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிய போகுது. நான் உன்னை எவ்வளவு உண்மையா விரும்பினேன். நீ எனக்காக இது கூட செய்யக்கூடாதா? ராதிகா, என்னமாச்சு? எதுவுமே பேசாம இருக்க? எல்லாமே சரியாதான் நடக்குது. முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. விஷாக்கா குளிக்க போயிருக்கா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரிம்மா, கல்யாணம் முடிஞ்ச உடனே தேவா மாப்பிள்ளையும் விஷாக்காவையும் என்கிட்ட பேச சொல்லு. சரிங்கம்மா. சரி, நான் வச்சிடுறேன். சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே. வாமா பொண்ணு, வந்து உட்காரு. உண்மையும் சொல்லணும்னா நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தயாராக லேட் ஆயிடுச்சா? இல்ல ஒன்ன தயார் பண்ணி அவ கூட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சா? சரி சரி. ஆமா, மாப்பிள்ளை பையனை எங்க காணோம்? ராதிகா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, தேவா ரெடி ஆயிட்டாரான்னு போய் பார்த்துட்டு வா. அவர் இப்ப வந்துருவாரு. என்னம்மா நீ அவர்கிட்ட சொல்லலையா? முகூர்த்த நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அதுவும் அவரே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டீங்க. இல்லன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிருக்கும். வாங்க, வந்து மனையில உட்காருங்க. என்னாச்சு? வாங்க, முகூர்த்தம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் இந்த ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்க போறதா இல்ல. நானே